ஆச்சியோட சிக்கன் 65 மசாலா வச்சு சிக்கன் 65 ப்ரிப்பேர் பண்ண எப்படி இருந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். ஹே நவ்லீஸ், வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஆச்சியோட சிக்கன் கபாப் 65 மசாலா ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு. இதோட விலை வந்து 10 ரூபாய். ஆன்லைன் லிங்க் கிடைச்சா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் கபாப் ஆர் 65 மசாலா அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துக்கணும். அது கூட இந்த ஆச்சியோட கபாப் இல்லை சிக்கன் 65 மசாலா வந்து ஃபுல் பேக்கெட்டுமே நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். அதுக்கு பிறகு ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலாவோட நல்லா ஊறணும். எவ்வளவு நேரம்னா 30 to 40 நிமிஷத்துக்கு. அதை நல்லா ஊற விட்டுருங்க. ஓகே, 40 மினிட்ஸ் முடிஞ்சது. இப்போ வந்து இது நம்ம பொரிச்சு எடுத்துட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கம்மியான தீயில வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஊற வச்சிருக்கிற சிக்கனை நம்ம ஒன்னு ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல பொறுமையா வந்து பொரிச்சு எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. கலர் ஃபர்ஸ்ட் சொல்லணும், செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா டார்க் கலரா. 200 கிராம் சிக்கனுக்கு இந்த மசாலா வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தது. எங்க காரமா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு கலருக்கா என்னன்னு தெரியல. பட் கலர் வந்து செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. நான் சொன்னல மசாலா அதிகம் இருக்கிறதுனால காரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, காரமே இல்ல, மீடியமான காரம் தான் இருக்கு. அண்ட் டேஸ்டும் சூப்பரா இருக்கு. அண்ட் சிக்கன் 65 மட்டும் இல்லாம நீங்க இதே மசாலா வச்சு சில்லி கோபி, சில்லி மஷ்ரூம் அண்ட் சில்லி பேபிகார்ன் இந்த மாதிரியான டிஷ்ஷஸும் நீங்க ட்ரை பண்ணலாம். மனம் சூப்பரா இருக்கு, கலர்ஸ் வந்து சூப்பரா இருக்கு, அப்படைசிங்கா, டேஸ்டும் நல்லா இருக்கு. உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சொன்ன மாதிரி. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நீங்க இது ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆச்சியோட பிரியாணி கிட் வந்து நீங்க பாத்திருக்கீங்க இல்ல ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. இதுல வந்துட்டு உங்களோட பிரியாணி கிட் வந்து ரெசிபி ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ணிருப்பேன். ஸோ உங்களை நான் அந்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பை.